தீர்மானமா எடப்பாடி பழனிசாமி உண்மையில பேசுகிறாரு அது தொடர்பாக சட்ட ரீதியாக இல்லை, அரசியல் என்று வரும்பொழுது அதில் வந்து ஒரு நாகரிகம் தேவைப்படுகின்றது. அப்படி இருக்கும்போது அந்த எதிர்க்கட்சிக்காரர்கள் கண்டிப்பாக வந்து எலெக்ஷன் நேரம் வரும்பொழுது ஒரு ஆளுங்கட்சியை எதிர்த்து பேசுவது என்பது அது வழக்கம் தான், எல்லாருமே பண்ணுறது தான். ஆனால் அது ஒரு நாகரிகம் இல்லாமல் அது ஒருமையில் பேசும் பொழுது, ஏன்னா அவரும் ஒரு முன்னாள் முதலமைச்சராக இருந்திருக்கார், ஒரு மிகப்பெரிய இயக்கத்தினுடைய பொதுச் செயலராகவும் இருக்கக்கூடியவர். அவர் அந்த மாதிரி பேசியது என்பது உள்ளபடியே அது வருத்தத்துக்கு. ஏன்னால் அடுத்த கட்டம் இப்போ எங்களை போன்ற இளைஞர்கள்லாம் வரும்பொழுது அவர்களெல்லாம் உதாரணக்காரர்களாக இருந்துவிடக்கூடாது என்பதற்காக இது நான் சொல்லியிருக்கேன். ஆக அந்த விதத்தில் ஒரு தலைவர் மற்ற இயக்கத்தினுடைய தலைவரை மதிக்கக்கூடிய பண்பு என்பது தொடர்ந்து நம்முடைய தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு தான் இருக்கின்றது. ஆனால் ஒரு சிறிய ஒரு காலத்திலிருந்து பார்த்திங்கன்னா அது ஒரு தடமாறுகின்ற அந்த போக்கு என்பது, அதான் ஒரு முன்னாள் முதலமைச்சர் அந்த சொல்லி பேசியது என்பது உள்ளபடியே அது வருத்தக்கூடிய தான். 2026 தேர்தலில் வந்து திமுகவை ஆம்புலன்ஸில் ஏற்றி வீட்டுக்கு அனுப்புவது இல்லை, அது அதான் சொல்கிறேன். நான் துணை முதலமைச்சர் என்ன சொன்னாலும் அதுக்கு ஏதாச்சும் ஒரு கவுண்டர் கொடுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக தான் கொடுக்குறேன். ஏன்னா இப்போ வெல்வம் 200 படைப்பும் வரலாறு அப்படிங்கிறத நம்ம முழக்கத்தில் நம்ம வச்சோம். உடனே சில பத்திரிகைக்காரர்கள் வந்து நம்ம துணை முதலமைச்சர்கிட்ட கேட்டாங்க, என்னங்க நீ 200 அவர் வந்து 210ங்கிறாரு எடப்பாடி அவர்கள் அப்படின்னு சொன்னபோது, அப்போ 210 அப்போ 220ன்னு என்ன சொல்கிறீங்களா? ஒட்டுமொத்தமாக மக்கள் என்ன முடிவு எடுக்கிறார்களோ அதுதான் என்று நாம் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இப்படி சொல்லும் பொழுது இந்த ஆம்புலன்ஸ் பற்றி உங்களுக்கே தெரியும். அந்த கூட்டத்தில் வரும்பொழுது ஆம்புலன்ஸ் முதல்ல இந்த பக்கம் வந்துச்சுன்னா ஆம்புலன்ஸ் டிரைவரே ஒரு பேஷண்ட்டாக அதே ஆம்புலன்ஸில் ஏற மாதிரி நான் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை, ஒரு தனித்த வார்த்தையை அவர் எடுத்து சொல்லிட்டார். சொன்ன உடனடியாகத்தான் நான் அப்போ வந்து நம்முடைய தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அதுக்கான பதிலடியாக சொல்லும்போது அவர் சொன்னார், நீங்கள் இந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் ஒரு மக்களுக்கு இடைவெளி தருகின்ற மாதிரி அந்த மாதிரி சொல்லும்போது மிக விரைவாக அதிமுக வந்து ஆம்புலன்ஸில் மக்களை ஏற்றுவார்கள் அப்படிங்கிறது அர்த்தத்தில். அதுக்கு ஒரு கவுண்டர் கொடுக்கணுங்கிறதுக்காக அடுத்த தேர்தலுக்கான எலெக்ஷன் கேம்பெயின் இன்னும் துணை முதலமைச்சர் ஆரம்பிக்கவே இல்லை. ஆனால் அது எது பேசினாலும் இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் பேசுகின்ற பொருளாக அதற்கு கவுண்டர் கொடுக்க அளவுக்கு வந்துருச்சு. அப்படிங்கும் பொழுது எல்லாத்துக்கும் ஒரு அச்ச உணர்வை எப்பப்பா ஒரு ஆரம்பிச்சிட்டாரா என்னென்ன பேச போகிறான்னு தெரியும், ஒரு அச்ச உணர்வை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார் என்னுடைய துணை முதலமைச்சர் என்று தான் அது பார்க்க முடியும். தொடர்ந்து நீங்கள் ஆசிரியர்களுக்கு சாதகமான நகர்வுகளை கொண்டு வரீங்க. இந்த தேர்வுகளிலேயே உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் ஆசிரியர்கள் விண்ணப்பிக்கிறாங்கன்னா 8ஆம் தேதி வரை தான் லாஸ்ட்டுன்னு சொன்னோம். பட் பிகாஸ் நிறைய சர்வர்லாம் கொஞ்சம் ஸ்லோவாகுதுங்கிறதுக்காக பத்திரிகை துறை நண்பர்களே ஒரு வாட்ஸ்அப் செய்தி எனக்கு அனுப்பிச்சும்போது உடனடியாக அதை அமைச்சு 2 நாள் நீங்கள் வந்து அதுக்கு நீடிக்க வேண்டும் நான் அதிகாரிச்சு நீங்கள் அதை அப்ளை பண்ணிருக்காங்க. வருகின்ற 19ஆம் தேதி வந்து மீண்டும் வந்து லிஸ்ட் ஆகுது. அந்த டெட்டு கேஸ் இது வந்து உச்சநீதிமன்றத்தில் லிஸ்ட் ஆகுது. அன்றைக்கு என்ன அது சார்ந்த முடிவு எடுக்கப்படும், சொன்ன ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன மாதிரியான இன்டர்பிரிட்டேஷன் இருக்குது, அது எந்த மாதிரியான வார்த்தைகள் எந்த மாதிரியான அர்த்தங்கள் புரிந்து கொள்ளப்பட்டது, இல்லை நாங்கள் இப்படி தான் சொல்ல வந்திருக்கோம் அப்படின்னு அவங்க அங்கே என்ன பேச வருகிறார்களோ அது சார்ந்து நம்மளுடைய கவுண்டர் பாட்டத்துக்கு வந்து ஆர்கியூ பண்ணுவாங்க. அது சார்ந்து ஒரு நல்ல முடிவு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள் யாரையும் கைவிட்டு விடாமல் அவர் அனைவரையும் அரவணைக்கிறதுக்கு என்னென்ன பணிகளை செய்யுமோ அதை கண்டிப்பாக அது நான் செய்வோம். இல்லை, நாங்கள் ஒரு தீர்ப்பு வந்து 72 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 36 சங்கங்களை சார்ந்து பேசும்போது ஒரு சங்கத்துக்காரங்க நாங்கள் எழுதவே மாட்டோம்னு சொல்லவே இல்லை. சார் நாங்கள் எழுதுறது நாங்கள் காத்து கொண்டு தான் இருக்கிறோம் முடிச்சும்போது தான் நாங்கள் சொன்னால் கவலைப்படாதீங்க. ஒரு பக்கம் சட்ட ரீதியாக நாங்கள் போராடும், இன்னொரு பக்கம் டெட் நடத்துறதுக்கு என்னென்ன வேலையெல்லாம் சொன்னால் அது டெட்டாக நடத்த போகிறோமா இல்லை ஸ்பெஷல் டெட்டாக நடத்த போகிறோமா, அப்படி ஸ்பெஷல் டெட்டு ஏற்கனவே ஒரு முறை நம்ம வந்து கணினியாசிரியர்கள் நடத்தியிருக்கோம். இன்றைக்கி அந்த ஸ்பெஷல் டெட்டுங்கிற பேர் நடத்தினா திருப்பி யாராச்சும் ஒருத்தர் வழக்கு யாராச்சும் ஒரு ஸ்டேன்னு போனால் திருப்பி இவங்களுக்கு எதிர்காலம் கேள்விக்குறி ஆகிடக்கூடாது. எல்லாத்தையும் நம்ம அனலைஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழல் தான் இருக்கணும். ஏற்கனவே நம்முடைய வழக்கறிஞர் அண்ணன் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் வில்சன் அவர்கள்ட்டையும் இது சார்ந்து நாங்கள் தொடர்ந்து நாங்கள் பேசிட்டு தான் இருக்கோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஜெர்மனி லண்டனில் இருந்தாருன்னு சொன்னால் அவரே ஏற்கனவே ஒரு மீட்டிங் வந்து கான்ஃபரன்ஸ் காலில் போட்டு தான் இது சார்ந்த ஒரு தெளிவான ஒரு முடிவு நாங்கள் முடிவு. கண்டிப்பாக அனைத்து ஆசிரியர் பெருமக்களும் என்ன நல்லது நடக்குமோ அந்த நல்லது நடக்கிறதுக்கான காரியம்.